ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அரவிந்த் கேட்ட கேள்வியால் கடுப்பான நம்முடைய பத்ரபாபு பார்த்தீங்கன்னா அரவிந்தோட சட்டியை பிடிச்சிடுறாருங்க. எதுக்காக நான் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியும் விஜயை வந்து சம்மந்தப்படுத்தி தப்பாக வந்து பேசிடுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ என் கையில் எல்லா உண்மையை வந்து சொன்னேன், இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னேன் அப்படின்றாங்க. நான் வந்து ஆதாரத்தோடு வந்து பேசுகிறேன், அதுபோக எனக்கு வந்து கால் பண்ணவங்க யாருன்னு வந்து தெரியல, நான் அதை வச்சு தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்ரபாபு வந்து யோசிக்கிறாருங்க, மாப்பிள்ளை உங்களுக்கு வந்து நான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வந்து என்ன அடைஞ்சு அந்த பொண்ணு வந்து யார் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அது வரையும் வந்து நீங்கள் என் தங்கச்சியை வந்து தப்பாக வந்து பேசாதீங்க, உங்களுக்கு பிடிக்கல இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டு கூட போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அரவிந்த் பார்த்திங்கன்னா, உங்கள் தங்கச்சி எனக்கு வந்து பிடிக்காதில்ல, ஆனால் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பத்ரபாபு பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறாருறதாக வர எபிசோடில் வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய பத்ரபாபு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லியோட வாழ்க்கையை வந்து யார் கெடுக்கன்னு நினச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகு மேலே வந்து சந்தேகப்படுறாங்க, ஒரு வேளை வந்து இது வந்து நாகோட வேலையாக இருக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து நாகுக்கு வந்து அவ்வளோ வந்து அறிவு இல்லாதனால இவ வந்து பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து அவரே வந்து நினச்சிக்கிறாருங்க. சரி, நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது, இந்த கல்யாணம் வந்து நீ எப்படியோ ஒன்று இன்னும் கொஞ்சம் வந்து பிரச்சனையை கொஞ்சம் சேர்த்து விட்டால் கண்டிப்பாக வந்து நின்றோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய நாகு வந்து நினைக்கிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இப்படி வந்து சம்மந்தப்படுத்தி வந்து பேசிட்டாங்களே அப்படின்ற கவலையிலையும் துக்கத்திலையும் போயிட்டு உட்காந்துறாங்க. நம்மளை பத்ரபாபு பார்த்தீங்கன்னா, மல்லி நீ எதுக்காக வந்து கவலைப்படாது, யார் அந்த கால் பண்ணது, உன்னை பற்றி தப்பாக பேசுனது யார் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி நான் வந்து மாப்பிள்ளைக்கையில் வந்து உண்மையை வந்து நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மல்லியோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு சில பேர் மட்டும்தான். அவங்க தான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை வந்து மாப்பிள்ளை கையில் வந்து சொல்லி நம்மளுடைய தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து கெடுக்க வந்து பார்த்துருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போதும் என்ன கேள்வி மேலே தாங்க நம்மளுடைய பத்ரபாவுக்கு வந்து முதல் சந்தேகமே வந்து போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா திறனை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்மளோட பத்ரபாபு சார் பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் வந்து தேட போகிறன்ற மாதிரி தாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய பொதுமண்ண கேள்விக்கு மல்லியை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தணுமன்றது தான் வந்து அவங்களோட ஆசை. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயும் மல்லியும் வந்து சேரணும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகு வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்மளுடைய பத்ரபாபுவோட மூளைக்கு வந்து ஏற்றலைங்க. ஆனால் நம்மளுடைய நாகு செய்கிறது சரியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய பத்ரபாபு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இந்த உண்மையெல்லாம் வந்து யார் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம அரவிந்த் கையில் வந்து நிரூபிக்கிறத வந்து தவறிட்டு இந்த கல்யாணத்தை வந்து நம்ம அரவிந்தர் நிப்பாட்டுவார்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத சப்ஸ்கிரைப்